நான் தான் உங்கள் நந்தா. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரங்கிங் வெட்ட போகிறோம். இது வந்து ஒரு 2க்கு 2 கல்வனாஸோடது. நான் என்றைக்குமே கல்வனாஸ் தான் பாய்ப்பேன். நார்மல் டிராயிங் பாய்க்க மாட்டேன். அதாவது லைட் வெயிட்லாம் பாய்க்க மாட்டேன். ஏற்கனவே பாய்ச்சது இல்லை, லைட் வெயிட்டாக இருக்காது, திக்னஸாக இருக்கும், ஆரஞ்சு கலரு. ஆனால் இங்கே நான் இப்போ பாய்க்கிறது முன்னால் பாய்ச்சது அந்த மாதிரி பாய்ச்சேன். இப்போ நான் அதிகமாக வந்து ப்ராஜெக்ட் விலைக்கு இந்த கல்வனாஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா துரு பிடிக்காது. நம்ம ஏரியா வந்து கடற்கரை ஏரியானால துரு ஏறாதுனால இது அதிகமாகவே நான் வாங்குறது வந்து இந்த கல்வனாஸை தவிர வேறு எதுவும் வாங்குறது இல்லை. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு டீ அடிக்க போனோம். டீ அடித்து ஒரு நண்பர் கேட்டிருந்தார் 45 எப்படி இழக்கிறதுன்னு. 45 அடிச்சு காமிங்க அப்படின்னு. மேலே வந்து ஒரே ஸ்டெப்பு தான், ரொம்ப லாங்லாம் டிராயிங் அடிக்கல, சும்மா ஷார்ட்டாக ஒரு பேனல் போர்டு. ஏன்னா கன்சீல்டு வயரு, பேனல் போர்டுக்கு மேலே ஒரு 45, அவ்வளோதான். ஒரு டீ ஒரு 45 அடிக்க போகிறோம். இப்போ வந்து நான் இந்த சைடில் அடிக்கிற டீக்கு வந்து வெட்டிட்டேன், அதை நான் வீடியோ எடுக்கலை. இது வந்து எப்படி அடைக்கிறது, லாக் பண்ணுறதுன்னு மேலே உள்ள லாக்குக்கு நான் எப்படின்னு சொல்கிறேன். மேலே அந்த 45க்கு மேலே ஒரு லாக் அடிக்க போகிறோம். அது எப்படின்னு சொல்கிறேன். இப்போ டீ வந்து எனக்கு இந்த அளவுக்கு தேவை. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 21 இன்ச்சுக்கு தேவை. நான் 21 இன்ச்சுக்கு வச்சுட்டு டீ அந்த செவரு சின்ன செவராக இருக்குது, அது மட்டத்துக்கு நான் வந்து 2 இன்ச்சுக்கு தக்கன டீக்கு தக்கன வெட்டிட்டேன். டீ வெட்டையில் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக எடுத்துருங்க. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும், இது 2 ஹோல்ஸ் வந்து வயர் உள்ளே இருந்து வர்ற இடம். இதை வந்து டீ வந்து சுத்தமாக எடுத்துருங்க. எடுத்துட்டு 2 இன்ச்சுக்கு எடுத்துருங்க. இப்போ என்ன பண்ணுங்க, இந்த 2 இன்ச்சு இந்த இருக்குல்ல, இதுல இருந்து எனக்கு 1 அடி உயரம் இருந்தால் போதும் பேனல் போர்டுக்கு. இப்போ 1 அடி வைக்கையில் 1 அடி ப்ளஸ் 2 இன்ச்சு, அதாவது இந்த ஒரு 1.5 இன்ச்சு வளவு, இங்கே ஒரு 1.5 இன்ச்சு, அப்போ 3 இன்ச்சு. 1 அடியும் ஒரு 3 இன்ச்சு வச்சுக்கிடுவோம். 15 இன்ச்சுன்னு வைங்களேன். 15 இன்ச்சு எனக்கு வந்து, அப்போ இங்கே வளைக்கையில் பெண்டு வளைக்கையில் எனக்கு 1.5 இன்ச்சு தேவை. பார்த்தீங்கன்னா தெரியும் 1.5 இன்ச்சு. பார்த்துக்கிறங்க நண்பா. இப்போ அந்த 1.5 இன்ச்சுக்கு வச்சு நான் மார்க் பண்ணிடுறேன். அங்கே ஒரு 1.5 இன்ச்சு, இந்த ஓரமும் நான் 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். மொத்தம் இங்கே சென்ட்ரு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 அடி இருக்கும். நான் வந்து அந்த டிவி போர்டு ஹைட்டு கீழே இருந்து அந்த இதுக்கு வச்சுருக்கேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1 அடி இருக்கும். அப்போ வந்து இதோட சுத்தமாக க்ளோஸ் பண்ணி வெட்டி துண்டாக முறிச்சிருவோம். இது மூளை மட்டத்தை மட்டும் கரெக்டாக பிடிச்சி மார்க் பண்ணுங்கள். கரெக்டாக முட்டி மார்க் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். அப்போ இப்போ என்ன பண்ணுவோம், இந்த இருக்குல்ல, இந்த 1.5 இன்ச்சு நான் எதுக்கு மார்க் பண்ணேன்னா, இந்த டீயில் போய் கோர்த்துக்கிறோம், லாக் ஆகும். இந்த இதில் போய் லாக் ஆகையில் இந்த இங்கேருந்து வயர் கொண்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல வெட்டாது. இங்கேருந்து வயர் கொண்டு வந்தாலும் இந்த இது வெட்டாது. ஏன்னா வந்து அந்த வயர் வரையில் இந்த பெண்டு பிடிக்கையில் நல்லா ஈஸியாக இருக்கும். அது மாதிரி நீங்கள் வெட்டிடாதே. இது வந்து வெட்டாமல் அப்படியே அந்த இது காது மாதிரி விட்டுருங்க. காதை மடக்கி மேலே வந்து நம்ம ஒரு இது போட்டுக்கலாம். ஓகே, நான் இங்கேயும் 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிடுறேன். ஓகே நண்பா, 1.5 இன்ச்சுக்கு நல்லா சுத்துக்கரை ஃபுல்லாகவே டோட்டலாக மார்க் பண்ணிடுவோம். மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து நான் கம்ப்ளீட்டாக முறிச்சு எடுத்துட்றேன். ஏன்னா கல்வனாசி ஃபுல்லாக இது கிரைண்டிங்கில் தான் வெட்ட முடியும். நீங்கள் இதெல்லாம் வெட்ட முடியாது. நான் வெட்டுறது ஃபுல்லாகவே கிரைண்டிங்லாம் எந்த ட்ராயிங்காக இருந்தால் வெட்டுவேன், வெட்டிடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இதை மொட்டை வெட்டினேன். இப்போ அந்த 1.5 இன்ச்சு இந்த இடத்துல போச்சுன்னா இந்த லாக்கு வந்து இதில் மடங்கி நிற்கும். அப்போ டீ வந்து நீங்கள் வெட்ட வேண்டியது இதை இந்த பீஸ் இருக்குல்ல, இந்த கார்னர் பீஸ், அந்த கார்னர் பீஸை மட்டும் எடுங்க. இதை பண்ணிவிட்டு நீங்கள் ரிவிட் இருந்துச்சுன்னா நீங்கள் மேலே ஓட்டையை போட்டு இதை ரிவிட் மாட்டிட்டேன்னா நல்லா நச்சுன்னு 2 பிடிச்சிக்கிறோம். ரிவிட்டு போடுறதுனாலும் போடலாம், இல்லைன்னா சும்மா அப்படியே நார்மலாக விடுறதுனாலும் விடலாம். ஓகே நண்பா, இது வந்து மேலே வந்து நம்ம இப்படி வெட்டி வச்சுருக்கிறது வந்து இந்த சைடு பீஸை மட்டும் எடுத்துட்டோம். இது வந்து நம்ம பேனலுக்குள்ளே போகுது, அதாவது டிபி பாக்ஸுக்குள்ளே போகுது. வந்து கரெக்டாக இப்படி வச்சுக்கிட்டு இந்த இருக்குல்ல, இந்த மாதிரி வச்சுக்கிட்டு கரெக்டாக இந்த இடத்துல வளைச்சிருங்க. கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து இது கல்வனாசினால நல்ல திக்னஸாக இருக்கும். எப்படியும் 2 mmக்கு மேலே தான் இருக்கும். அதனால் வளைச்சிருங்க. ஓகே நண்பா, இப்போ வந்து டீ உட்காந்துருச்சு. இதை என்ன பண்ணணும்னா நம்ம இதில் இது ஸ்க்ரூ பண்ணி நம்ம ரிவிட்டு போடணும். ரிவிட்டு போட்டோம்னா நல்லா ஸ்ட்ரைட்டாக ஆகிக்கிறோம்.
ஓகே நண்பா, இப்போ பாருங்கள் இந்த டீயை வந்து கரெக்டாக அந்த மூலமட்டத்தை ஒட்டி வச்சிங்கன்னா கரெக்டாக இந்த சமமாக இருக்குன்னு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ டீ நான் இதை வந்து வயரை உள்ளே விட்டு இதுக்கு இடையில எடுத்து செவத்தில் வந்து ஓட்டை போட்டு ஓல் பிளாக் போட்டு மாட்டிடுவோம். அங்கே இருக்குது டிபி போர்டு. இப்போ ஒயரை உள்ளே விட்டுக்கிறேன். உள்ளே விட்டுட்டு அதுக்கு மேலே டிபி பாக்ஸ் கலந்து வெட்டிக்கிறேன். டிபி பாக்ஸு இந்த டிபி பாக்ஸ்லேருந்து நான் இங்கே இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும். கரெக்டாக 52 சென்டி இருக்குது. நான் இதை எழுதிக்கிறேன். இந்த முக்கு இருக்குல்ல, இந்த முக்கு வந்து 52 சென்டி நண்பா. 52 சென்டி ப்ளஸ்ஸு நான் இந்த இதை பாருங்கள், நான் இங்கே வரணும் டிராயிங்கு எனக்கு மேமட்டம் வரைக்கும் நான் வச்சிட்றேன். இதில் வந்து ஒரு 45 போட்டு தான் அடிக்க போகிறேன். எள்ளு போட்டோம்னா ரொம்ப அசிங்கமாக இருக்கும். இப்போ நீங்கள் எப்படி அளவு எடுக்கிறீங்கன்னா இந்த இருக்குல்ல, இந்த கம்பிக்கும் இந்த செவத்துக்கும் இந்த அளவு பாருங்கள். இந்த அளவு எத்தனை இன்ச்சுன்னு இருக்குன்னு பாருங்கள். இந்த கம்பிக்கும் இந்த ஓரத்தை வச்சு ஒரு அளவு பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு எத்தனை இன்ச்சுன்னு பாருங்கள். நான் இந்த இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 இன்ச்சு இருக்கு நண்பா. இந்த 3 இன்ச்சு இதுன்னா கம்பிக்கு அளவு 3 இன்ச்சு. அப்போ நான் அதை வந்து இந்த இதை வந்து நான் 3 இன்ச்சு கால்குலேட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ்ஸு எனக்கு இந்த இது வந்து 3 இன்ச்சு எங்கே வரும் பார்த்தீங்கன்னா, இந்த பெண்டை இங்கே இருந்து நகலம், இங்கே இருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பாருங்கள் 3 இன்ச்சு இங்கே வச்சு பாருங்கள், இந்த இடத்துக்கு நேரம் வருது. அப்போ இங்கே இருந்து எனக்கு இங்கே எத்தனை இன்ச்சு தேவைப்படுதுன்னா ஒரு 8 இன்ச்சு தேவைப்படுதுன்னா 8 இன்ச்சு போட்டுருவோம். அப்போ வந்து மேமட்டம் வந்து 8 இன்ச்சு வாங்க டிராயிங்கில் மார்க் பண்ணுவோம். இப்போ பாருங்கள் நண்பா, முதல்ல வந்து 52 சென்டி எனக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சு வந்து டிபி பாக்ஸுக்குள்ளே போகணும். அந்த 1.5 இன்ச்சு வளைச்சி விட்றதுக்கு நான் சொன்னேன்ல வயர் வெட்டாமல் இருக்கு. அப்போ 1.5 இன்ச்சு இங்கே இருந்து கரெக்டாக ஒரு 52 சென்டி நண்பா. அந்த மார்க்லேருந்து கரெக்டாக ஒரு 52 சென்டி வச்சுக்குவோம். 52 சென்டி. இப்போ இது வந்து உள்கூடில் வளைகிறதுனால நான் என்ன பண்ணுவேன்னா இந்த 52 இன்ச்சுக்கு அங்கிட்டு தான் நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணணும். கீழே இங்கிட்டு வந்துடக்கூடாது. முன்னால் முன் மோப்பில் ஒடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இதையே கால்குலேஷன் பண்ணி இப்படி ஒடிக்கலாம். இது வந்து முன்னால் எடுத்துக்கலாம் அளவு. பின்னால் போகிறனால பேக்கில் வெட்ட போகிறனால நீங்கள் கால்குலேஷன் வந்து அங்கிட்டு தான் எடுக்கணும். இப்போ இது வந்து ஒரு 2 இன்ச்சு டிராயிங்கு. சிம்பிளாக பார்க்க போனால் நீங்கள் டிராயிங்லேயே வச்சு 45 எடுத்துடலாம். 2 இன்ச்சு டிராயிங்கு. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, நான் எப்போயும் பாமணி இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும். 2 இன்ச்சு டிராயிங்னால நான் அங்கிட்டு இருந்து 1 இன்ச்சு எடுக்கிறேன். இப்போ 90 டிகிரினா 2 இன்ச்சு. அதே இது 45னா 90ல் பாதி 45 டிகிரின்னு வைங்களேன். இப்போ வந்து நான் வந்து 2 இன்ச்சு எடுத்துக்கிறேன். இங்கிட்டு 1 இன்ச்சு, இங்கிட்டு 1 இன்ச்சு. அப்போ 1 2 ஆயிடுச்சு. 45 டிகிரி ஆயிடுச்சு. ப்ளஸ் இதில் இருந்து தான் நீங்கள் அடுத்த மெஷர்மெண்ட் பண்ணணும். நான் அந்த 3 இன்ச்சு ஆப்செட் சொன்னேன்ல, அப்போ இதில் இருந்து எனக்கு ஒரு 3 இன்ச்சு வேணும். நான் இதில் வச்சு இங்கே இருந்து 3 இன்ச்சு நண்பா. 3 இன்ச்சில் இருந்து எனக்கு அங்கிட்டு ஒரு 8 இன்ச்சு. அப்போ இந்த 3 இன்ச்சை கணக்கு பண்ணி நீங்கள் 8 இன்ச்சு அடிச்சிடலாம். ஓகே நண்பா, இது 8 இன்ச்சு. அந்த மடக்குக்கு ஒரு 2 இன்ச்சு நான் க்ளோஸ் பண்ணணும்னு சொன்னல, அந்த க்ளோசிங் வந்து எனக்கு 2 இன்ச்சு. டிராயிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் 2 இன்ச்சுக்கு. அப்போ 2 mm மட்டும் குறைச்சிக்கிறோம். 2 mm குறைச்சோம்னா சரியாக இருக்கணும். இப்போ இதை போட்டு இதை 2ஆக முறிச்சிடுவோம். முறிச்சுக்கிட்டு அந்த கிராஸுக்கு மார்க் பண்ணுவோம். இல்லை நான் மார்க் பண்ணிடுறேன் ஒரு அதை கண்டினியூஸாக. ஓகே நண்பா, இப்போ வாங்க இது உள்கூட விடுங்க. இது வந்து உங்களுக்கு தெரியும், நார்மலாக அதிலே சொல்லியிருப்பேன். இந்த அரைக்கு இந்த உள்கூடு. அப்போ இதை பேக்கில் வெட்டணும்னா இந்த சென்டர் இருக்குல்ல, சென்டரை மட்டும் நீங்கள் ஃபுல்லாக கோடு போட்டுருங்க. நடுவில் கரெக்டாக மூளை மட்டும் அதை முட்டி வச்சு மார்க் பண்ணுங்க. இல்லைன்னா அங்கிட்டு இங்கிட்டு ஓடிடும். ஒட்டிட்டிங்களா? வெட்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ உள்கூடு வெட்டையில் நம்ம இந்த போட்டிருக்கோம்ல 1 இன்ச்சை கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மூளை மட்டத்தை கிராஸ் ஆகும். இந்த வி ஷேப்பில் இந்த மாதிரி போடுவோம். ஓகே, இது ஒரு வி போட்டுருக்கு. இதை அப்படியே கரெக்டாக அந்த வியை கண்டினியூ பண்ணி ஸ்ட்ரைட்டாக போட்டுருங்க. ஸ்ட்ரைட்டாக போட்டு இதை என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி வியை போட்டுருங்க. ஓகே நண்பா, இப்போ இது உள்ள கவுந்து போடுறதுக்கு அந்த 45 டிகிரிக்கு எடுத்தாச்சு. இங்கே 1 இன்ச்சு அப்போ 2 இன்ச்சுன்னா வந்துடும். இப்போ இதை வந்து நீங்கள் வெட்டுங்க. ரைட்டு போட்டாப்புலாம் வெட்டுங்க. இதை வெட்டுனீங்கன்னா இதையும் வெட்டிடுங்க. நீங்கள் மேமட்டம் எங்கே இருக்குன்னு பாருங்கள். அதனால் எதுனாலனா, ஏன்னா இங்கே இருந்து வர்றதுனால அப்போ இந்த இதை வந்து நீங்கள் வெட்டாதீங்க. சாரி, இந்த இதை வந்து நீங்கள் வெட்டாதீங்க. ஏன்னா அப்போ தான் வயர் வந்து அப்படியே மேலே இருந்து இறங்க போகுது, கீழே இருந்து ஏற போகிறதில்ல.
அப்போ இதை வெட்டாதீங்க, இதை வெட்டிடுங்க, இதையும் வெட்டாதீங்க. 2 வெட்டுனா 1 வெட்டக்கூடாது. இப்போ இதை வெட்டாதீங்க, இதை வெட்டிடுங்க, இதையும் வெட்டிடுங்க. அப்போ இங்கே 2 வெட்டியாச்சா? அப்போ அந்த கிராஸு கரெக்டாக ஓடியாந்துடணும்பா. இப்போ இதை அடுத்து வந்து நான் 3 இன்ச்சு, அந்த 45 3 இன்ச்சு சொன்னல, 3 இன்ச்சுக்கு கரெக்டாக ஃபுல்லாக மார்க் பண்ணிடுவோம். மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆப்செட் வந்து இங்கே நாடி மடங்கணும். அப்போ இங்கே நாடி மடங்கையில் இங்கிட்டிருந்து ஒரு இன்ச் வைங்க, இங்கிட்டிருந்து ஒரு இன்ச் வைங்க. அதே மாதிரி இதுலேயும் இங்கிட்டு 1 இன்ச் வைங்க, இங்கிட்டு 1 இன்ச் வைங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த இது முன்மோப்புல தான் அந்த 1 இன்ச்சை நான் வைக்க சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே நண்பா. இப்போ வந்து இதை வந்து இங்கே நாடி நம்ம இது பண்ணுவோம். இப்போ வந்து இந்த வியை வந்து இப்படி கண்டினியூ பண்ணுவோம். பிடிக்க மாட்டேங்குது. இப்போ இது இப்போ எந்த வண்டியில் வேணாலும் வெட்டலாம். இதை வெட்டினீங்கன்னா இதை வெட்டாதீங்க. அதுக்கு நேரம் ஆப்போசிட்டில் எப்படி போட்டிருக்கீங்களா இப்போ பாருங்கள். இந்த இதையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே நண்பா. இப்போ இங்கே வெட்டுறோம்ல, இங்கே வெட்டாதீங்க. அப்போ தான் ஈவனாக இருக்கும். இங்கே வெட்டிக்கிறேங்க. அவ்வளோ நண்பா. இப்போ வந்து இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிப்போம். அதே மாதிரி நான் இங்கே வந்து 8 இன்ச்சு சொன்னேன்ல, எனக்கு மேலே வந்து ஒரு 2 இன்ச்சு க்ளோஸ் பண்ணுறதுக்கு வந்து அப்போ தான் அழகாக இருக்கும். க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா மொட்டையாக வெட்டிடாதீங்க என்றைக்குமே. பார்த்தீங்கன்னா தெரியும், 2 இன்ச்சுக்கு கொஞ்சோண்டு ஒரு 8 இன்ச்சு இருக்கா, இங்கே வந்து ஒரு 1/4 இன்ச்சு குறைச்சிக்கிறோங்க. ஏன்னா வந்து அந்த அளவு அந்த டிராயிங் வந்து கொஞ்சம் 2 mm குறையும். அதனால் 1/4 இன்ச்சு மட்டும் குறைச்சிக்கிறோங்க. ஓகே நண்பா. இப்போ குறைச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த இருக்குல்ல, இந்த ஸ்டெப்பை பாருங்கள். இதில் இருந்து நீங்கள் வந்து ஒரு இன்ச்சு எடுங்க. 2 இன்ச்சுனா பாதி எடுங்க. 2 இன்ச்சு எடுத்தால் ஒரு 3/4 இன்ச்சு எடுத்துக்கிறங்க. அவ்வளோ போதுமானது தான். ஒரு 3/4 இன்ச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து இந்த இருக்குல்ல, இந்த மாதிரி இதுதான் கடைசியுமே டாப்பு. அப்போ என்ன பண்ணுங்கள், இந்த கிராஸில் வந்து இதில் இப்படி வச்சுக்கிட்டு இந்த சென்டர் எடுத்துக்கிட்டு இதில் வந்து ஒரு ஆப்செட் இந்த கிராஸுக்கு போடணும். இது எதுக்கு இந்த நாப்பு போட்டுறேன்னா, நம்ம அப்புறமா இதை மடக்கி ஸ்க்ரூ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கு நண்பா. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சாரி, இப்போ நான் இந்த மாதிரி போட்டேன், தப்பு. நீங்கள் வந்து இங்கே இருந்து எடுங்க. பல்ட்டியை பண்ணி போட்டேன். இங்கேருந்து எடுத்தீங்கன்னா இந்த இது சரியாக இருக்கும். இந்த கிராஸ் இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணி இந்த ஸ்க்ரூ பண்ணையில் ஈஸியாக இருக்கும். ஓகே, இது வந்து எண்டு மடக்கம். இந்த என்ட்ரன்ஸ் நான் தொத்து பண்ணுறது. இதை வந்து லாக்கை வந்து கரெக்டாக தட்டி விட்டுருங்க. செக்குன்னு கூடு மாதிரி உட்காந்துக்கிறோம். இப்போ இந்த 45 உள்கூடு இதுக்கும் வடம் அடைப்போம். ஓகே, அடக்கிட்டு இந்த உள்ள எண்டை வந்து நம்ம வட்டமாக அடிச்சு விட்டுருவோம். ஓகே, இந்த காது தான் அங்கிட்டு வயர் தெரியாத கேப்பு பிடிக்கிறது. அதே மாதிரி இந்த ஆப்போசிட்டையும் 2 கேப்பை மடக்கிட்டு. ஓகே, இப்போ பார்த்தா எங்கிட்டுமே இதாகாது. இதில் ஒரு 45, இதில் ஒரு 45, 90 டிகிரி. ஓகே, இதுதான் 45 டிகிரி. இப்போ வச்சு பார்ப்போம் எப்படி இருக்கணும். ஓகே, இப்போ பார்த்தா தெரியும், இந்த லாக்கு வந்து உள்ளே போகிறது. இந்த 2 லாக்கு கொடுக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே ஏறு. கரெக்டாக இங்கே 45 செவத்தில் ஒட்டிச்சு. இந்த கம்பிக்கு இதில் ஒரு 45, இதில் ஒரு 45, 90 டிகிரி. இவ்வளோதான் 45 அடிக்கிறது. மேலே நான் சொன்னல, அதில் ஒரு இது. அவ்வளோதான். நன்றி. ஓகே நண்பா, பாருங்கள். இந்த இதில் இருந்து இது வந்து இந்த எங்கிட்ட உள்ள பைப்பு வந்து சேர்ற இடம், அதிலேருந்து இந்த 45 டிகிரியை பாருங்கள், கரெக்டாக ஒட்டியிருக்கும். நேராக ஸ்ட்ரைட்டாகவே இருக்கும். இந்த அளவு தான் முக்கியம். நீங்கள் எப்படி போட்டாலும் இதை மட்டும் கரெக்டாக ஈவன் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து கரெக்டாக டிவி பாக்ஸில் நான் சொன்னேன்ல 2 பக்கெட்டு நான் 1.5 இன்ச்சு விட்ருக்கேன். அதை வந்து இங்கிட்டு லாக் பண்ணிடுங்க. இதை இங்கிட்டு மடக்கிடுங்க.
பார்த்தீங்கன்னா இப்படி மடக்கிட்டீங்கன்னா மேலும் கீழும் மடக்கிட்டு அங்கே ரிவீட்டு கூட போட்டுக்கலாம். ஏன்னா அந்த டிராயிங் ஜாயிண்ட் ஸ்க்ரூ கூட போடலாம். இதில் என்னென்னா இப்படி தான் கீழே வந்து டீ அடிச்சிருக்கும். டீ அடிச்சுட்டு அங்கே ஒரு மேலே கொண்டு போய் ஒரு 45 டிகிரி அங்கிட்டு இங்கிட்டு பைப் வந்து சேர மாதிரி நாளை பின்ன எந்த சர்க்யூட் வேணாலும் அந்த டிராயிங்கில் எடுத்துக்கலாம். அதனால தான் அந்த பிட்டு டிராயிங் போடுறது. ஓகே நண்பா, நேரம் மட்டும் அடிங்க.